ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை ஆட்டத்தின் காரணமாக கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்த மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களும் நன்மைகளாக இருக்க போதா இல்லை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்க போதா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கை, ஆரோக்கியம் சார்ந்த முன்னேற்றங்கள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழல்கள், அது மாதிரி எல்லா விஷயத்துமே நீங்க இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பா கும்பம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் அதாவது மே 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு கிரக நிலை மாற்றமானது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா பிளவுபடக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. தொழில் வியாபாரங்கள் பார்க்கும் பொழுது செலவடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் இருக்கிறது. பிள்ளைகளால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுபோலவே பண சேமிப்புகள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஸோ கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய ஒரு நேராக கண்டிப்பா உங்களை சொல்லலாம். ஸோ கும்பராசினியர்களுக்கு மட்டுமே எல்லா விதத்திலுமே பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் பலத்துடன் சென்றிருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா கும்பம் ராசினியர்களுக்கு புதிய வாகன யோகம் உண்டாகும். சில கும்பம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். இந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்க லோன் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழலும் உங்களுக்கு அமையலாம். பணம் வசூலாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடன் சுமைகள் சிறுக சிறுக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதனால கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லைங்க. எதை செய்தாலும் துணிச்சியை தைரியமாக செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சலாலும் தைரியத்தாலும் மட்டுமே நீங்க செய்யக்கூடிய முயற்சி நல்லபடியாக பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மே 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கும்பம் ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மாணவர்களுக்கு இது ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பா அமையலாம். சகோதர சகோதரர்களுக்குள் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் ஏற்படும். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான மாற்றங்களை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தை நாம் பார்க்கலாம். இந்த காலகட்டம் அதாவது மே 20ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 3ஆம் இடத்தில் பலத்துடன் சென்றிருப்பதால் புதிய பொலிவுடன் காணப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஏற்படலாம். அவர்களால் ஆதாயம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அதுபோலவே அரசியல் செல்வாக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்கள் அனைத்துமே நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக கண்டிப்பா அமையலாம். மே 20ஆம் தேதிக்கு பிறகு புதன் 3ஆம் இடத்தில் பலவீனமாக இருக்கிறார். இதனால மே 20ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் பலம் பெறுகிறார். யாரு பலம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பலம் பெறுகிறார். இதனால கும்பராசினியர்களுக்கு புதிய யுக்திகளால் காரிய தடைகள் அனைத்துமே விலகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். அபார ஞாபக சக்தி உங்களுக்கு உண்டாகுங்க. மாணவர்கள் கல்வியில சிறந்து வழங்கக்கூடிய யோகங்களாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும். குடும்ப உறவு முறைக்குள் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்களை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். அது போலவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க மிகுந்த கவனத்தை செலுத்துவது அவசியமாகவே சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது விவகாரங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்களை நீங்க போடவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த மனதில் வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்வது முக்கியமாகவே உங்களுக்கு நல்லது அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசிக்குள் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவுகள் எடுக்க தடுமாற்றம் உண்டாகலாம். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த நேரம் உங்களுக்கு எத்தனை மனக்குழப்பம் வந்தாலும், அதாவது உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், சிக்கல் வந்தாலும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே நீங்க அனுசரித்து போறதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கண்டிப்பா இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், இந்த பிரச்சனைகளை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே கும்பராசினியர்கள் நிச்சயமா நீங்க யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களும் கண்டிப்பாக குறையுங்க. அதுபோலவே ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இதில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்து கொள்ளலாம். முடியாவிட்டால் உங்களுடைய நண்பர்களிடம் அல்லது உங்களுடைய மனைவியிடம் நீங்கள் கண்டிப்பாக முடிவுகளை கேட்டு எடுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எந்த நபர் நம்பிக்கையான ஒரு நபராக இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து கொண்டு நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மே 25, 26, 27 இந்த 3 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த 3 நாட்கள் நீங்கள் அமைதியாக கடப்பது முக்கியமாகவே நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபாடு செய்து வாருங்க. அதுபோலவே அமாவாசை பௌர்ணமி திதியில குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை சுழற்சியின் காரணமாக கும்பம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.